ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत सक्त्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्वे। अज्ञाननिरतिरुपयदिया विशेषं भक्तिपरावचिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्वर्गदुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यवृत्स्वरचितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोतिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचारिसोऽहम् अज्ञोऽपि गीतामृतले च लिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्य साध्यभक्त्यवगोचरः नारायणः परब्रह्म गीताशास्त्रे समेरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। असत्यालोकरक्षायै गुणे सारोप्यकर्तृतां सर्वेश्वरेवान्यस्योक्ता तृतीये कर्मकार्यताः। हरे कृष्ण। பகவத்கீதையினுடைய 3ஆம் அத்தியாயத்தில் இருக்கும் இல்லையா? 3ஆம் அத்தியாயத்திற்கு பெயர் கர்மயோகம் பேர் வச்சிருக்காரு. யோகம் அப்படின்ற சப்தத்திற்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. யோகம் அப்படின்ற சப்தத்திற்கு இணைதல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ பகவத்கீதைக்கு பேர் யோக சாஸ்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அத்தியாயம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை பகவானோட இணைப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பகவானோட எப்படி இணைகிறோம் அப்படின்னா கர்ம அப்படின்ற செயல்பாடுகளை என்ன பண்ண போகிறோம், பகவானோட இணைய போகிறோம் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அர்ஜுனன் ஒரு சிறந்த மாணவனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுருக்கான். கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், கரெக்டாக கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கறது தான் புத்திசாலித்தனத்தினுடைய முதல் அறிகுறி. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி. எப்போ கேள்வியே வரலையோ அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லியே ஒருவனுக்கு டவுட் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், கேள்வி கேட்குறான், அவன் கேட்டுட்ருக்கான், கவனமாக என்ன பண்ணுறான், கேட்டுட்ருக்கான், அவன் ஆலோசனை பண்ண முயற்சி பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு 10ஆம் அத்தியாயத்தில், ஞானம் பெறுவதில் நான் மௌனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஞானத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னா முதல்ல ஸ்ரவணம், தென் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு 4 படிக்கட்டுகளாக சொல்கிறாங்க. நாம் எதற்காக கேட்குறோம், வெறும் கேட்டால் மட்டும் பிரயோஜனம் கிடையாது. அதை என்ன பண்ணணும், நம்ம பிரத்யட்சமாக பார்க்கவும் செய்யணும். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், நல்லா கேட்க ஆரம்பிக்கிறோம். ஸ்ரவணம், கேட்ட விஷயத்தை அப்படியே மறந்து போயிடக்கூடாது. எப்படி ஆடு மாடு என்ன பண்ணும், அசை போடுவோம், அதுபோல் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து கண்டம்ப்ளேட் பண்ணும், அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் மனனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயத்துக்கான அர்த்தம் என்னது, இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் கிருஷ்ணர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு என்ன பண்ணணும், கொஞ்சமாக அதை உட்காந்து ஆலோசனை பண்ணும். ஏன் அதை செய்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பக்தியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை பண்ணும். ஏன் இது சொல்கிறாங்க, ஏன் இதை பண்ணும் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த ஆலோசனை தான் என்ன பண்ணும், நிதித்தியாசனமாக மாறுது. நிதித்தியாசனம் அப்படின்னா நம்முடைய மெடிடேஷனாக மாறுது.
என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஏன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒன்ஸ் அது கன்வின்ஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். இதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவனுடைய மனசு வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது, அதே விஷயத்தை பற்றியே ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கான். தென் என்ன வருது, தரிசனம். நேரடியாக என்ன பண்ண முடியுது, அவனால் அந்த விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அர்ஜுன் என்ன பண்ணி தெரியுமா இருக்கான், அவன் நல்லா கேட்டான். கேட்கும்போது என்ன பண்ணுறான், அவனுடைய மனசில் ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் கிருஷ்ணர் சொல்கிறார், இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்னு ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆலோசனை பண்ண விஷயத்தை என்ன பண்ணுறான், மறுபடியும் சரி இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ன பண்ணுறான், அவனுக்குள்ளாரே ஒரு முடிவுக்கான முயற்சி பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அதை கேள்வியாகவும் வெளில கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே என்ன பண்ணுறான்னா, இந்த 3ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. பகவத்கீதை எப்படி தான் ஆரம்பிச்சது, நம்மளுக்கு கேள்வியோடு தான் ஆரம்பிக்குது. பகவத்கீதை கேள்வியோடு ஆரம்பிச்சதா இல்லை பகவத்கீதை சரணாகதியோடு ஆரம்பிச்சதா? இல்லை, சரணாகதியோடு தான் ஆரம்பிச்சது இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், சரணாகதி பண்ணிட்டான். முதல்ல என்ன சொல்லிட்டான், எனக்கு எது சரி அப்படின்ட்டு தெரியல கிருஷ்ணா. தார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்ரேஷ்யான் நிச்சிதம் புருஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லிட்டான். முதல்ல கேள்வி வரக்கூடாது, முதல்ல சேவை வரணும். சேவை பண்ணிட்டு கேள்வி கேட்கணும். வெறும் கேள்வியை கேட்டிருந்தா பிரயோஜனம் கிடையாது. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. தத்வித்தி பிரணிபாதேன அப்படின்னா கீழே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படின்னு அர்த்தம். பிரணிபாதம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு. ஸோ முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அவங்க மேலே நம்மளுக்கு முதல்ல மரியாதை அப்படிங்கிறது இருக்கணும். நாம் யார்கிட்ட கேட்குறவங்க மேலே மரியாதையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்க மாட்டோம். அதே போல் அதில் நம்மளுக்கு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல யார்கிட்ட கேட்குறோமோ அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் முதல்ல என்ன பண்ணோம், அவருடைய குணத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர்கிட்ட அடிக்கடி அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா நீ என்னுடைய நண்பன் இல்லையா, நீ பகவான் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவனுடைய குணங்களையே மறுபடியும் சொல்லிகிட்டு இருப்பான். ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க. பெரிய மனுஷன் சொல்கிறதுக்கும் சாதாரண ஆள் சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு பெரிய அரசியல் தலைவரோ இல்லை ஒரு பெரிய சினிமா நடிகரோ சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்க அப்பா எவ்வளோ பெரிய பாயிண்ட் சொல்லிட்டாரு, அவர் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கெட்ட சொன்னாலும் சரி இல்லையா. இதே ஒரு சாதாரண நபர் சொன்னாங்கன்னா என்ன ஆகிறது, அது சபைக்கு ஏறுறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதனால தான் என்ன பண்ணாருன்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் முதல்ல பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். யாரும் எடுத்துக்கவே இல்லை. இவன் யார், சின்ன பையன், இவன் நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான், இவன் சுற்றிட்டு இருந்தான், நியாய சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் ஏதோ சொல்லி சுற்றிட்டு இருந்தான். இன்னைக்கு திடீர்னு வந்து என்ன பண்ணுறான், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லு, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லு. யார் இதெல்லாம் கேட்பாங்க, சமுதாயத்தில் ஒத்துக்கவே இல்லை. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சமுதாயத்தில் நான் பேசணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், முதல்ல மதிப்பு அப்படிங்கிறது வேணும். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கிரகஸ்த ஆசிரமத்திலேருந்து சன்னியாசம் ஆகிட்டார். சன்னியாசமே எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, அவர் குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய பற்றுதலால் கிடையாது. குடும்பத்து மேலே அவர் நிறைய பற்றுதல் இருக்குது, அதை விட்டுட்டு போகணும், எனக்கு பக்தி செய்ய முடியல, குடும்ப வாழ்க்கையை வந்து தடுக்குது அப்படின்ற காரணத்தால் சன்னியாசம் எடுத்துக்கல. அவர் சன்னியாசம் எடுத்த காரணம் ஒன்றே ஒன்று தான், என்னது, மக்கள் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரே விஷயம். அதனால் நாம் மரியாதையை சம்பாதிக்கிறதும் தப்பு கிடையாது. எதற்காக, எப்போ வரைக்கும், அது கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்துகிற வரைக்கும். எப்போ அந்த மரியாதை எனக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறனோ அது தப்பாகி போயிடும். மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க, எதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பக்திக்கு மரியாதை கொடுக்குறாங்களே தவிர எனக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இங்கே அர்ஜுன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா, ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரயமாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்தி மோகயசீவமே தது ஏக்கம் மத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம். மறுபடியும் அதே விஷயம் தான் கேட்குறான். ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம், ஏன ஸ்ரேயோகம் ஆப்னுயாம். ஏன்னா ஸ்ரேயோகன்னா, ஸ்ரேயஸ்னா என்னது, நம்ம இத்தனை கிளாஸ் வந்துட்டு இருக்கோம், இந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரேயஸ் அப்படின்னா நமக்கு எது நல்லதோ அது ஸ்ரேயஸ். பிரேயஸ் அப்படின்னா எது நமக்கு பிடிச்சதோ அதுக்கு பேர் பிரேயஸ். நமக்கு பிடிச்சது நமக்கு நல்லதாக இருக்காது, நமக்கு நல்லது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா. ஸ்ரேயஸ் அப்படின்னா நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியது, பிரேயஸ் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சாஸ்திரங்கள் ரெண்டு விஷயத்தையும் பேசும், ஸ்ரேயஸை பற்றியும் பேசும், பிரேயஸை பற்றி பேசும். உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், நீ உனக்கு இதான் வேணுமா அதை எடுத்துக்கோ,
உனக்கு நல்ல விஷயம் வேணுமா அதை எடுத்துக்கோ. ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயமா அதை எடுத்துக்கோ. 2 ஆப்ஷனும் கொடுக்குது சாஸ்திரம். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமா கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மறுபடியும் அர்ஜுன் என்ன கேட்குறான், எனக்கு எது நல்லதோ சொல்லு கிருஷ்ணா, எனக்கு எது நல்லதோ சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு என்ன பண்ணுறான், மறுபடியும் சொல்கிறேன். அவனுக்கு ஒரே அங்கலாப்பு, என்ன நானே குழம்பி இருக்கேன், என்னை இன்னும் குழப்பாதப்பா, நிறைய சொல்லி கொடுக்காத நீ. இல்லையா, கிருஷ்ணருக்கும் நம்மளுக்கும் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் கேட்டான் எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயத்த சொல்லுப்பா, எனக்கு எது நல்லதா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏடா நீ வந்து என்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கேட்குற, எனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்கிறான் அவங்ககிட்ட, நான் அவ்வளோ பெரிய வள்ளல்றான். போய் நான் என்ன கேட்குறேன், சார் ஒரு 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 தேங்காய் கொடுங்க சார், வீட்டில் சட்டி, ஒரு தேங்காய் என்னடா, ஒரு தோப்பை எடுத்து போடா அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி மலைச்சு போயிடுவான். அது போல் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், ஒரே ஒரு அட்வைஸ் தான் கேட்டான் அர்ஜுன், எனக்கு என்ன நல்லதோ அதை சொல்லு கிருஷ்ணான்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் சொல்கிறேன்டான்னு ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணர். வள்ளல் பெரும் பசுக்கள் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஆண்டாள் சொல்கிறாங்க இல்லையா, என்ன ஆகும் அப்படின்னா கோகுலத்தில் எல்லாமே அங்கே பால் கறக்க வேண்டிய தேவை கிடையாதான். கொண்டு போய் கீழே மடிக்கு கீழே பாத்திரத்தை வச்சா போதும், பால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, பாத்திரம் நிறைஞ்சு போயிடும், மறுபடியும் பாத்திரம் அடுத்த பாத்திரம் வைக்கணும், மறுபடியும் பாத்திரம் நினைச்சு போயிடும், மறுபடியும் பாத்திரம் வைக்கணும், பாத்திரம் நினைச்சு போயிடும், பால் குறையாது, பாத்திரம் குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாலானது வீதியெல்லாம் ஓடி, அந்த வீதியில் நடந்தாவே வெறும் பாலும் மண்ணும் கலந்த வீதியாக தான் இருக்குமா அந்த அந்த ஊரே. நம்ம ஊரில் சேராக இருக்குது இல்லையா, அங்கே பால் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குணம் எங்கேருந்து வந்ததுன்னா கிருஷ்ணர்கிட்ட இருந்தால் தான் வந்தது. கிருஷ்ணர்கிட்ட அவன் கேட்டால் போதுமா, நம்ம கேட்கறது தான் குறைச்சல். கிருஷ்ணர்கிட்ட கேட்டால் அவர் கொடுக்கறது தயாராக இருந்துட்டு இருக்கார். ஸோ அப்படி தான் எங்கே சொல்கிறாரு, எனக்கு எது நல்லதோ மறுபடியும் சொல்லு கிருஷ்ணா, எனக்கு வந்து என்ன பண்ண நிறைய விஷயத்த நீ சொல்லலாம், அது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணுறான் அர்ஜுனன் சொல்கிறான். அர்ஜுனுடைய குற்றம் என்ன அப்படின்னா, அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், புத்தி யோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் என்ன பண்ணுறான், வித்தியாசம் தெரியாமல் என்ன பண்ணுறான், ரெண்டையும் ஒன்றுன்னு குழப்பிக்கிட்டான். ஞானம் அப்படின்னா வேற, புத்தி அப்படின்னா வேற அப்படின்றத அவனுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா, நம்ம கிளாஸ் கேட்டிருக்கோம்ல கிளீனாக, ஞானம் அப்படின்னா என்னது, புத்தி அப்படின்னா என்னது. கிளாஸ் கேட்டதுலேருந்து சொல்லுங்கள், உங்களுடைய ஞானத்துலேருந்து உங்களுடைய புத்தியிலேருந்து சொல்ல வேண்டாம். 2ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார், புத்தி யோகத்தை என்ன சொன்னார், ஞான யோகத்தை பற்றி என்ன சொன்னார். ஓகே, ஆத்ம ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஞானம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஞான யோகம் அப்படின்னா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்ற தியானத்திலே இருக்கிறது தான் ஞான யோகம், வேற ஒன்றும் கிடையாது. யோகம்னா என்னது, இணைதல். இவன் எதனால் இணைஞ்சிருக்கான், ஞானத்தினால் இணைஞ்சிருக்கான். என்ன ஞானம், அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி 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 தத்துவமசி. நம்ம எதனால் இணைஞ்சிருக்கோம், நம்முடைய மகாமந்திரம் என்னது, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நம்ம இதனால் கிருஷ்ணர்களை இணைஞ்சிருக்கோம். அவங்க எப்படி திரும்ப அணைவாங்க, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. அவங்களுடைய மகாமந்திரம் இதுதான். அவங்க கண்ணை பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏதோ தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா அப்படின்னு நினச்சிருப்போம். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த ஆத்மா, நான் தான் ஆன்மீகமானவன். தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி, நீ தான் அந்த உண்மை நீ தான் அந்த உண்மை நீ தான் அந்த உண்மை தத்துவமசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்றைக்கும் தியானத்திலே நினச்சிட்டு இருப்பாங்க. சாஸ்திரத்தை படிப்பாங்க, சாஸ்திரத்தில் எங்கெல்லாம் ஆத்மா பற்றி பேசப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் ஆத்மாவுடைய குணங்களை பற்றி பேசப்பட்டிருக்கோ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஞான யோகிகள் நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்டெண்டான ஸ்பீஷீஸ். இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இருந்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி இருந்தார், சனத்குமார்கள் இருந்தாங்க, ஜடபரதர் இருந்தார். ஸோ இவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் ஆத்மா அப்படின்ற ஆத்மராமர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்க சாப்பிடணும், குளிக்கணும், தூங்கணும், உடை அணிஞ்சிக்கணும், எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க. மொத்த தியானத்திலேயே அவங்க தியானம் முதல்ல சமாதியிலே இருப்பாங்க. சமாதி அப்படிங்கிறது முழுமையாக ஆத்ம தியானத்தில் இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க என்ன சொல்கிறோம், நம்ம ஞான யோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஞான யோகிகள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, புலன்களை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க.
எப்படி வந்து ஒரு ஆமை என்ன பண்ணுது, புலன்கள் எல்லாத்தையுமே இழுத்து உள்ளே வச்சுக்குது, அதுபோல் என்ன பண்ணுவாங்க, புலன்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலே வச்சுட்டு இருப்பாங்க. சரி, வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஞான யோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், புலன்களை அடக்கியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா 2ஆம் அத்தியாயம் முழுவதும் இந்த ஞானத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நீ செயலை செய், பற்று இல்லாமல் செயலை செய், எனக்காக செயலை செய், என நினச்சிட்டே செயலை செய், இந்த புத்தியோட செயலை செய் அப்படின்னு சொன்னார். இப்போ அர்ஜுனனை குழப்பம், நீ என்ன சொல்கிற, செயலை செய்யணும்னு சொல்லி சொல்கிற, இந்த செயலை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் கிடைச்சா நான் என்ன ஆயிடுவேன், ஞான யோகியாக மாறிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நேரடியாகவே ஞான யோகியாக மாறிடலாம்ல. நான் ஏன் இதை ப்ராசஸ் எல்லாம் கடந்து போய் அப்புறம் நான் ஞான யோகியாக மாறணும், நேரடியாக நான் 12வது போய் உட்காந்துக்கிறேன்ல. 1வது கேள்விக்கு 2000 ரூபாய், 2வது கேள்விக்கு 10,000 ரூபாய், 3வது கேள்விக்கு 1,00,000 ரூபாய், 12வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த 12வது கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் இங்கேயே 1 கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம்தான். ஆனால் அர்ஜுனா என்ன பண்ண முடியல, அது சரியாக கிரகிச்சிக்க முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனால புரிஞ்சிக்க முடியல. இப்போ அது எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. கிருஷ்ணன் என்ன பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்க்யானாம் கர்ம யோகேன யோகினாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, the Lord said, I have spoken in the last chapter of 2 types of qualification for people of this world. Those qualified for jnana are known as practitioners of jnana yoga, and those qualified for nishkama karma are known as practitioners of karma yoga. Commentary. After being asked, the Lord answers, O Arjuna of spotless intelligence, anagaha, mayanaga, anagan சொல்லி சொல்றார். By your statement in verse 1, though you know the main substance concerning the qualities of intelligence dedicated to action and to Sankhya, which are of contrary natures, like darkness and light, why are you asking in doubt about being qualified for one of these? ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே முதல் ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, அர்ஜுனா ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜேசி கேசவர். 2 விஷயத்தில் சொல்லியிருக்க கிருஷ்ணர். ஒன்று கர்மத்தை பற்றி பேசியிருக்க, இன்னொன்று ஞானத்தை பற்றி பேசியிருக்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது கிருஷ்ணன் எதிரிமா, எங்கள் அர்ஜுனன் எதிரிமா கேட்குறேன். எனக்கு புரியலன்னு கேட்கல, எனக்கு எது நல்லதுன்னு கேட்குறான். ஏன்னா கிருஷ்ணர் பேசுனது புரிஞ்சிருக்கு அவனுக்கு. எது புரிஞ்சிருக்கு, ஒன்று ஞானயோகம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது, இன்னொன்று கர்மயோகம் அப்படின்ற வழிமுறை இருக்குது. இது 2 வழிமுறை சொல்லியிருக்குல்ல, இதில் எனக்கு எது சிறந்தது அப்படின்ற கேள்வி என்ன பண்ணுறான் அர்ஜுனன் கேட்குறான். ஏன்னா நிறைய மருந்து இருக்கலாம், ஆனால் மருத்துவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், எனக்கு ஏற்ற மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா மருந்தும் என்ன பண்ண முடியாது, எடுத்து சாப்பிட முடியாது. எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது இல்லையா, எனக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மருந்து எனக்கு கொடு அப்படின்னு என்ன பண்ணுறான் கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். இது 2மே வித்தியாசம் இல்லையா? ஒன்று இருட்டை போல் இருக்குது, ஒன்று வெளிச்சத்தை போல் இருக்குது. கர்மம் அப்படின்னா செயல்பாடுகளை செய்கிறது, ஞானம் அப்படின்னா செயல்பாடுகளை துறந்த நிலை. கர்மம் அப்படின்னா புலன்களை உபயோகப்படுத்தக்கூடிய நிலை. ஞானம் அப்படின்னா புலன்களை அடக்கிய நிலை. கர்மம் அப்படின்னா உடலை கொண்டு செயல்படுவது, ஞானம் அப்படின்னா ஆத்மாவை கொண்டு செயல்படுவது. 2க்கும் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. எப்படி கிருஷ்ணா இது சாத்தியமாகும்? என்ன சாத்தியமாகும்? கர்மத்தை செஞ்சால் ஞானம் எப்படி பிறக்கும்? கர்மத்தை செஞ்சால் இன்னும் கர்மம் தான் பிறக்குமே தவிர கர்மத்தினால எப்படி எனக்கு ஞானம் பிறக்கும்? கிழக்கு பக்கம் நடந்தால் கிழக்கு பக்கம் தான் போக முடியும், கிழக்கு பக்கம் நடந்தால் நான் எப்படி மேற்கு பக்கம் வர முடியும்? நான் நடந்தால் நடக்க தான் முடியும், எப்படி உட்கார முடியும்? அதுதான் என்ன பண்ணுற அர்ஜுனுடைய கேள்வி. இதை செஞ்சால் எனக்கு இது எப்படி கிடைக்கும்? நீ என்ன சொல்லியிருக்க, கர்மத்தை செய்தால் ஞானம் பிறக்கும் சொல்லியிருக்கு இல்லையா?
கர்மத்தை செஞ்சால் எனக்கு எப்படி ஞானம் பிறக்கும்? கர்மத்தை செஞ்சால் இன்னும் அதிகம் கர்மம் தானே பிறக்கும். ஒருவன் பிஸ்னஸ் பண்ணானா இன்னும் அதிகம் பிஸ்னஸ் தான் பண்ணுவானே தவிர அவன் என்ன மாட்டான், திடீர்னு ஆன்மீகவாதியாக மாற மாட்டான். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது, 360 டிகிரி ஆப்போசிட்டாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? நான் எதை செய்யணும்? இப்போ நான் கர்மத்தை செய்யணுமா, ஞானத்துக்கே டேரெக்டாக போயிடலாமா அப்படிங்கிறதான் கொஸ்டின் இங்கே கேட்குறேன். ஐ த லார்ட் ஆஃப் ஆல் have in the previous chapter Pura described 2 types of steadiness, nishtaha, in 2 types of people, loke, according to the purity or impurity of their consciousness, in terms of their aspiration for liberation. Okay, நான் என்ன பண்ணியிருக்கேன், புறா அப்படின்னா போன அத்தியாயத்தில் புறா அப்படின்ற வார்த்தைங்க உபயோகப்படுத்தாரு. லோகேஸ்மின் திபிதா நிஷ்டாக. லோகே அப்படின்னா உலகத்தில், இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்கப்பா. திவிதா அப்படின்னா 2 விதமான. நிஷ்டாக அப்படின்ற வார்த்தை என்ன சொல்றாரு, நிலைப்பாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 விதமான உறுதித்தன்மை உடையவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எதை பொறுத்து தெரியுமா இருக்கு? லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல தூய்மையானவர்கள் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க, தூய்மை அடைய முயற்சி செய்பவர்கள் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. ரெண்டுமே முக்கியம். ஒருத்தருக்கு முதல்ல என்ன வரணும், தூய்மை அடையணும் அப்படின்ற ஆசை வரணும். அதில் முதல்ல ஒருத்தருக்கு என்ன வரணும், உறுதி வரணும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன ஆக முடியும், தூய்மையே ஆக முடியும். தூய்மை வேண்டான்னு நினைக்கிறவங்கள பற்றி இங்கே பேச்சே இல்லை. அவங்கள பற்றி கிருஷ்ணன் எடுத்து பேசவே இல்லை. அவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்கல. 2 விதமான மனுஷங்க இருக்காங்கப்பா. ஒன்று ப்ராக்டிஸ்னர்ஸ், இன்னொன்று பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ 2 விதமான மக்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 விதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் பயிற்சி செய்யக்கூடியவர். பயிற்சி செய்யக்கூடியவர்கள் என்ன இருக்குது, அந்த உறுதித்தன்மை இருக்குது. நான் இந்த பயிற்சியில் வெற்றி அடையணும் அப்படின்ற உறுதித்தன்மை இருக்குது. இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டார், வெற்றி அடைஞ்சு உறுதி ஆகிட்டார். 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம், அவங்க எந்த அளவுக்கு மோட்சம் அடையணும் அப்படின்ற ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு தான் வித்தியாசம். நமக்கு ஆரம்பத்தில் மோட்சம் அப்படின்லாம் தெரியாது. நாம் என்ன பண்ணோம், ஆன்மீகத்துக்கு எதுக்காக வந்தோம், ஏதோ கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் கொஞ்சம் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்தோம். நிறைய மற்ற காரணங்களுக்கெல்லாம் வர ஆரம்பித்தோம். ஆனால் போக போக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆசையை வளர்த்துக்கிட்டோம். எந்த ஆசையை வளர்த்துக்கிட்டோம், நான் பகவானை அடைய வேண்டும், நான் மோட்சம் அடைய வேண்டும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நம்மளுடைய பியூரிட்டியை காட்டுது. நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய இந்த ஆசையிலிருந்து காட்டுது. நாம் எதற்கு ஆசைப்படுறோம், இந்த உலகத்திலேயே மறுபடியும் மறுபடியும் பிறவி இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோமா, இல்லை இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போகிறதுக்கு ஆசைப்படுறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய பியூரிட்டி அப்படிங்கிறது அடங்கிருக்கு. யாருமே வந்து ஸோ கிருஷ்ணர் 2 பேரை பற்றி பேசியிருக்காரு. ஏன் 2 பேரை பற்றி பேசினா தெரியுமா, அப்போ தான் ப்ராக்டிஷனருக்கு நான் பர்ஃபெக்ஷன் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லை அவனுக்கு எக்ஸாம்பிளே தெரியாது. இல்லை நான் நினச்சிட்டு இருக்கலாம், நான் பர்ஃபெக்ட் ஆகிட்டான்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சொல்லணும், இல்லை பர்ஃபெக்ட்னா இப்படி தான்ப்பா இருக்குன்னு சொல்லணும். இல்லை அதை என்ன பண்ணிட்டாரு, அதையும் சொல்லிட்டார். இப்போ பக்தர்களுடைய குணங்களை பற்றி பேசும்போது சொல்கிறார், யார் பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பக்தனுக்கான நிறைய குணங்களை பற்றி சொல்லுவார். ரூபகோஸ்வாமி சொல்லுவார். அதில் ஃபஸ்ட்டு குணம் என்ன சொல்லுவார், அபியர்த்த காலத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு தூய பக்தனுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவன் டைமை ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டான், பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணவே மாட்டான். அவனுடைய ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணருக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம என்ன ஆகிட்டோம், பக்தியில் வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நம்ம என்ன பண்ண, நம்மளே செக் பண்ணிக்கலாம். இது வந்து செல்ஃப் செக்கிங் தான் எல்லாமே. பக்தியை மற்றவங்க என்ன பண்ண முடியாது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தியை மற்றவங்க யாருமே வந்து செக் பண்ணவே முடியாது. அது நம்ம இதயத்துக்குள்ளே தான் இருக்குது. நாம என்ன பண்ணலாம், நம்மளை செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே சொல்கிறாரு, த வேர்ட் நிஷ்டா ஆர் ஸ்டடினஸ் இஸ் இன் த சிங்குலர் rather than dual to indicate that there is only one steadiness, in the sense that both types of nishta have only one goal, that of
realizing Atma. There are not two nishtas with two different sadhanas and sadhyas, but rather one steadiness of two types with the same goal. This will be explained later in the 5th chapter, verse 5. Ekam sankyam cha yogam cha. என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்கிறாரு, நீ கர்மத்தை செய்தாலும் சரி, ஞானத்தை செய்தாலும் சரி, ரெண்டுடைய இலக்கு ஒன்று தான். என்ன இலக்கு? ஆத்மாவை உணர்வது. நம்ம இன்னும் பகவானை பற்றி பேசவே இல்லை. பகவானை உள்ளே கொண்டு வராதிங்க. இன்னும் கிருஷ்ணர் ஆத்மா பற்றி தான் பேசிட்டு இருக்காரு, தவிர பக்தியை பற்றி உள்ளே கொண்டு வரவே இல்லை. அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகிறார். நீ கர்மத்தை செய்தாலும் சரி, ஞானத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் எதுக்கு தான் யோசிக்கிறாங்க? ஆத்மாவை உணரணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஒருத்தர் இப்போ தான் ஓட ஆரம்பிச்சிருக்காரு, ஒருத்தர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் நெருங்கிட்டார் இல்லையா? வித்தியாசம் இது. ஆனால் ரெண்டு பேரும் எங்கே தான் போயிட்டுருக்காங்க? அந்த இலக்கு நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, that one steadiness has two types of the jnanis engaged in jnana yoga and of the yogis engaged in karma yoga. The word Sankhya refers to jnana or knowledge and further indicates the person who processes Sankhya. There is probably misprint. Okay. The steadiness of such jnanis by the process of jnana yoga, Sita Pragya, has been mentioned in the 2nd chapter, starting with Prajahati Yata Kaman. That jnana is yoga. Yoga means that process by which a person is joined with Atma, Yujyate. The process in this case is jnana. ஞானம் இல்லாமல் நாம் ஆத்மாவை உணர முடியாது. அந்த ஞானம் எப்படி பெறணும் அப்படிங்கிறது தான் இங்கே வழிமுறை. ஞானத்தை நான் எப்படி பெற முடியும்? ஞானத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும்? ஞானம் எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஞானத்தை நாம் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மாவுடைய சுபாவம் எப்படிப்பட்டது தான்? ஞானம் தான், ஞானஸ்வரூபம் தான். ஆத்மாவே என்ன சொல்லுவாங்க? ஞானஸ்வரூபம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆத்மா இன்னொரு ஞானத்தை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆத்மா எப்பயுமே ஞானத்தோடு தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது? அந்த ஞானமானது மறந்த நிலையில். அவ்வளோதான். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்படிங்கிறது கிடையாது. தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபுட்பால் பற்றி எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாமல் சொன்ன மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஏதோ செயல்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ வாயில் முணுமுணுக்கிறான், ஏதோ கை கால் அசைக்கிறான், மூச்சு விட்டுட்டு இருக்கான், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு தான் ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி இருக்கான்? இப்போ மறந்த நிலையில் இருக்கான். அவனை எழுப்பி விடுறோம். எழுப்பி விட்டால் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஞானம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வயம் பிரகாசமாக வந்துடுச்சு. நீங்கள் அவனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. மறுபடியும் நீ என்ன பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்லேருந்து ஃபுட்பால் பிளேயிங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. இப்போ எப்படி இருக்கான்? அவன் மறந்து போயிருக்கான். அந்த மறந்த நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம அவங்களுக்கு ஞாபகத்தான் படுத்துகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆத்மா இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மாவை பிரகாசப்படுத்த முடியாது. ஆத்மா என்றைக்குமே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அந்த ஸ்வயம் பிரகாசத்தை என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தூசு தட்டி விடணும், அவ்வளோதான். ஒரு நல்ல விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அந்த விளக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி ஜாடியை போட்டு மூடி வச்சுட்டேன். அந்த கண்ணாடி ஜாடியில் என்ன ஆகுதுன்னா நிறைய புகை மண்டலமெல்லாம் சேர்ந்து 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 என்ன ஆயிடுச்சு? அந்த கண்ணாடி ஜாடி ஃபுல்லாக கருப்பாக மாறி போயிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த விளக்குடைய பிரகாசம் வெளில வருமா? வெளில வராது. அதற்காக அதுக்கு பிரகாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிரகாசம் இருந்துட்டு தான் இருக்குது, வெளியில் தெரியறது கிடையாது. இதனால் மேலே என்ன இருக்குது? இப்போ கவரை இருக்குது, அவ்வளோதான். அந்த கவரிங் எடுத்துகிட்டா என்ன ஆகிடுது? மறுபடியும் பிரகாசம் ஆகி போயிடுது. இதே தான் விஷயம். நம்ம ஆத்மாவுக்கு ஞானம் யாரும் தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஞானஸ்வரூபனாக தான் இருந்துகிட்ருக்கான். அதை என்ன பண்ணால் போதும்? அன்கவர் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்யாச்சாரியர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையோ உதாய் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்கிறார்? இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. நித்திய சித்தம் அப்படின்னு சொல்கிறார். நித்திய சித்தம்னா என்றைக்குமே நமக்குள்ளாரியே இருந்துகிட்ருக்கிறது.
இதை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணருக்கான அன்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாரையும் டார்மெண்ட்டாக இருந்துகிட்டு தான் இருக்குது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமம் சாத்திய கபு நோய். அது நம்ம எங்கேருந்து என்ன பண்ண தேவையில்லை, வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெளில வரமாட்டேங்குது. ஏன் வெளில வரமாட்டேங்குது? எப்போ வெளில வரும்? ஸ்ரவணாதி. ஸ்ரவணாதி அப்படின்னா ஸ்ரவண கீர்த்தன ஸ்மரண பாத சேவனை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி சேவைகளில் ஈடுபடும் பொழுது ஸ்ரவணாதி. அப்போ என்ன ஆகும்? சுத்த சித்த, அப்படி சித்தம் என்ன ஆகும்? சுத்தமாகும். கரையோ உதாய் அப்போ தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நாம் என்ன பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பழைய ஞாபகத்தை ரிவைவ் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மகாமந்திரத்தை பற்றி சொல்லும்போது, திஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் அவர் மைண்ட், இட் இஸ் த நேச்சுரல் டெண்டன்சி ஆஃப் அன் லிவிங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரபுபாதர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி பாடிட்டு இதுக்கான விளக்கத்தை சொல்லுவார். இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் இம்போசிஷன் ஆன் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவார். இது நம்ம என்ன தேவையில்லை, கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ஏதோ செயற்கையாக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் tendency of an every living entity. Due to forgetfulness, now we are away from Krishna. By chanting this Mahamantra, we revive our consciousness அப்படின்னு சொல்லுவார். இதே தான் விஷயம். சரி, இங்கே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, யோகா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன சொல்கிறாரு? ஆத்மாவை உணர்றதை பற்றி பேசுகிறாரு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த ஞானத்தை பற்றி ஒரு சித்தப்பிரஞன் எப்படி இருப்பான், ஒரு ஞானி எப்படி இருப்பான், ஞானி அப்படின்னா யாருங்க? ஆத்மாவை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணியிருக்காரு? கிருஷ்ணர் முன்னாடியே பேசியிருக்கார். ஸ்டடினஸ் பை கர்மயோகா ஆஃப் த நிஷ்காம கர்மயோகிஸ் யோகினாம் வாஸ் மென்ஷன் இன் த வேர்ஸ் ஆஸ் கர்மண்யேவாதிகாரஸ்தே. Karma is also yoga, since by that karma a person is joined with yujjate, purification of heart, which gives rise to jnana. What is said is this: one who desires liberation does not immediately achieve steadiness in jnana along with its components such as stopping the senses, but rather first purifies the heart by karma yoga with prescribed duties. I have previously mentioned this in such statements as Eshate Abhigita Sankhye. ஒரு அழகான பொருளை நம்ம ஆழமாக படித்து புரிஞ்சிக்க வேண்டியது. என்ன சொல்கிற அப்படின்னா, சரிப்பா நீ என்ன சொன்ன, இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு கேட்டேன், நான் செயல்பாடு செய்யணுமா ஞான யோகம் செய்யணுமான்னு கேட்குற. ஒன்றும் கிடையாது. நீ நீ ஞான யோகம் தான் அடையணும், ஞானத்தை தான் அடையணும் கண்டிப்பாக. ஏன்னா ஞானம் தான் என்னது? ஆத்மாவை உணர்ந்தில்லை. நீ ஞானம் தான் செய்யணும். ஆனால் எடுத்த உடனே நம்மளுக்கு ஞான யோகம் சித்திக்குமா அப்படின்னா சித்திக்காது. அப்போ என்ன பண்ணும்? ஒருவர் அந்த ஞான யோகத்தை பெறுவதற்காக ஒருத்தர் ஹார்ட்டை க்ளீன் பண்ணணும். அந்த ஹார்ட்டை க்ளீன் பண்ணுறது, சென்சஸ் அடக்கணும். இதற்கெல்லாம் வழிமுறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் கர்மயோகம் அப்படிங்கிறது தனியான விஷயம் கிடையாது. கர்மயோகம் ஞான யோகத்தில் கொண்டு போய் முடிக்கும். ஞான யோகம் அப்படிங்கிறது நம்மளை ஆத்ம சாட்சாத்காரத்தில் போய் முடிக்குமே தவிர, இது வேற அது வேற நினைக்காதப்பா. ரெண்டினுடைய கோல் என்னதான்? ஆத்மாவை உணர்றது தான். நீ செயலை செஞ்சாலும் ஆத்மாவை உணர்றதுக்காக தான் செயலை செய்கிற. உட்காந்து தியானம் செஞ்சாலும் என்ன தான் பண்ணுற? நீ ஆத்மாவை உணர்றதுக்காக தான் செஞ்சிட்ருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கு. இவனா உட்காண்டே இருக்கான், இவனா ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் ரெண்டு பேருடைய கோல் என்னதான்? ஒரே கோல் தான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படின்னு இருந்தார். யார் அவர்? பிரபுபாதனுடைய குரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய குரு யாரு? கௌர கிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லி பேர். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. கௌர கிஷோதாஸ் பாபாஜி மகாராஜ் எப்படி இருப்பார் அப்படின்னா, கம்ப்ளீட் ரெனவுன்ஸ்டாக இருப்பார். அவர் கங்கை கரையில் பெணங்கள்லாம் எரிச்சு போடுவாங்க இல்லையா, அந்த துணி எடுத்து சுற்றிப்பார். அங்கே மண்டை ஓட்டுருந்துச்சா அப்படின்னா, அங்கே ஏதாவது இந்த பாத்திரம், அங்கே தூக்கி போட்ட பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு அதை பிக்ஷை எடுத்துக்காக தான் யூஸ் பண்ணுவார். அவர் பிக்ஷை எடுத்து மட்டும்தான் சாப்பிடுவார். யார்கிட்டையும் பேசவே மாட்டார். கழுத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கோபால் கழுத்தை சொந்த விட்டுப்பார். கோபால் கூட மட்டும்தான் பேசுவார், வேறு யார்கிட்டையும் பேச மாட்டார். அவருக்கு வேறு யார்கிட்டையும் பேசுறதுக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, மக்கள் காலையில் டாய்லெட் போகிற அந்த காட்டுக்கு அந்த பக்கம் தூரம் போய் உட்காந்துப்பார் ஜபம் பண்ணுறதுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே தான் மக்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு.
ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தானா என்ன பண்ணாங்க, வந்து வந்து சும்மா நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் நான் இருக்கேன். அவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு இவங்களை பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது. அவர் எங்கேயோ தூரமாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், மக்கள் கண்ணிலே பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு எப்படி இருப்பாருன்னா துறவில் இருப்பார். கொஞ்சம் கூட அவளுக்கு என்ன கிடையாது, இந்த உலகத்தில் பற்றுதலே கிடையாது, யார் மேலேயும் அவருக்கு பற்றுதல் கிடையாது, யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டார். அவர் இப்படி கங்கையிலே என்ன பண்ணுவார், கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்து அந்த கங்கை தண்ணியை எடுத்து அதை வேக வச்சு அப்படியே சாப்பிட்ருவார். அது தனியாக சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டார். இப்படியே அவர் சாப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா உடலில் குறைபாடு ஏற்பட்டு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த கண்ணு தான் தெரியாமல் போயிடுச்சு. அவருக்கு ஞான கண் இல்லாமல் இல்லையே, கிருஷ்ணரை பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் பாட்டு அவருடைய மந்திரம் சொல்லிட்டு தான் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார்னா தன்னுடைய குடிசையில் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கார் கண்ணு தெரியாமல். அப்போ அந்த வழியாக போன ஒரு வயசான அம்மா அந்த குடிசையில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பாம்பு ஒரு பண்ணி நின்றுட்டுருக்கு. அதான் பயந்து போயிட்டாங்க. ஐயோ பாம்பு என்ன பண்ணிடும், பாபாஜியை போய் கொத்திடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து பாம்பை அடித்து தூக்கி வெளில போட்டாங்க. தூக்கி போட்டு வந்து சொல்கிறாங்க, பாபாஜி இந்த மாதிரி பாம்பு இருந்தது உங்கள் முன்னாடி, அதை கொண்டு தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் தான் என்ன சொல்லியிருப்போம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் என்னுடைய குடிசையிலேருந்து முதல்ல வெளியில் போ, இனிமேல் என்னுடைய குடிசைக்கே நீ வரக்கூடாது, இவ்வளோ பெரிய தப்பை ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க, உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணாங்க, இது எப்படி தப்பாகும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, என்னை காப்பாற்றணும் அப்படின்னா கிருஷ்ணர் காப்பாற்றிட்டு போட்டோம், என்னை உயிர் எடுக்கணும்னா கிருஷ்ணர் எடுத்துகிட்டு போட்டோம். இந்த பாம்புனால் நான் போகணும்னு கிருஷ்ணர் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் போயிட்டு போகிறேன். இந்த பாம்பு எனக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு கிருஷ்ணர் நினச்சிருந்தான்னா அது காப்பாற்றிட்டு போட்டோம். நீ யார் என்னை காப்பாற்றுறது, என்னை காப்பாற்றுறது கிருஷ்ணர் மட்டும்தான். ரக்ஷிஷ்யதீதி இது விஸ்வாசா அப்படின்றது சரணாகதியோட உயர்ந்த தத்துவம். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற எந்த முயற்சியும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த உடம்பை வச்சுருந்தாலும் சரி, இந்த உடம்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கிருஷ்ணர் இஷ்டம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்படி எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப டிட்டாச்சாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இருந்தால் இங்கே சேவை பண்ண போகிறேன், போனால் அங்கே போய் சேவை பண்ண போகிறேன், ரெண்டுலேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதே தான் ஒரு ஆழ்வாரம் பண்ணார். அவர் வந்து திருப்பதியில் வந்து என்ன பண்ணாருன்னா ஆரம்ப காலத்தில் தோட்டமெல்லாம் அமைச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாம்பு அவரை கொத்திடுச்சு. அவர் பேர் என்னது, பெரிய அனந்த ஆழ்வார். அவர் பாம்பு கொத்திடுச்சு. என்ன பண்ணுறாங்க சிஷ்யர்கள்லாம், சாமி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், மருத்துவர்கிட்ட போகலாம், மருந்து சாப்பிட்லாம். வேண்டாம், எனக்கு ஏன் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இந்த உடம்பே ஒரு பெரிய பாம்பு தான் இல்லையா, ஒன்று இந்த பாம்பு ஜெயிக்கணும், இல்லை அந்த பாம்பு ஜெயிக்கணும். இந்த பாம்பு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இங்கே சேவை பண்ண போகிறேன், அந்த பாம்பு ஜெயிச்சிருச்சுன்னா கிருஷ்ணர்கிட்ட போய் அங்கே சேவை பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டார். ஸோ அது போல் இங்கே என்ன பண்ணார் அப்படின்னா அவர் யோசிச்சார், என்னை நீயே காப்பாற்றின அப்படின்னு யோசிச்சார். சரி காப்பாற்றின என்ன தப்பு சார் அப்படின்னு கேட்போம். அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறாரு, நீ என்னை காப்பாற்றுறேன்னு வச்சுக்கோவேன், என் மனசில் ஒரு சின்ன நல்ல எண்ணம் வரும். என்ன நல்ல எண்ணம் வரும், இவங்க என்ன காப்பாற்றினாங்க, இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு நல்ல எண்ணம் வரும். உன்னுடைய மனசு ஃபுல்லான கிருஷ்ணனுக்காக கொடுத்து வச்சுருக்கேன். அந்த கிருஷ்ணனுக்காக கொடுத்த நல்ல இடத்துல யார் வந்துட்டு இருப்ப, நீ உள்ளே வந்துட்ட, உனக்கு இடம் கிடையாது, நான் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்து வச்சுருக்கேன், நீ ஏன் எனக்கு உள்ளே கொண்டு வந்து, எனக்கு நல்லதுனால அவர் தான், கெட்டதுனால அவர் தான், என்னுடைய மனசு உள்ள அவருக்கு தான் இருக்கும், என்னுடைய நலன் விரும்பி அவர் தான், நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எப்படி இருப்பார் அவர், கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருப்பார். அவர் கம்ப்ளீட் ஆப்போசிட் யார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். அவர் பார்த்தோம் அப்படின்னா ஜே 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 ஜேன்ட்டு அன்றைக்கி என்ன பண்ணுவார், நல்லா கோட் ஷூட்லாம் போட்டுப்பார், பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்குவார், இங்கிலீஷ் பயங்கரமாக பேசுவார், பிரிட்டிஷ் பீப்புளை பயந்து போயிடுவாங்க அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுவார், நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். அவர் 7 வயசுக்கு வரும்பொழுதே பகவத்கீதை முழுவதும் கற்றுக்கிட்டார், எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லுவார். 9 வயசுலாம் பாகவதம் ஃபுல்லாக சொல்லுவார். அவர் 12 வயசில் சூரிய சித்தாந்த அப்படின்னு ஒரு பெரிய புஸ்தகமே எழுதியிருக்காரு, அஸ்ட்ரானமியை பற்றி. அந்த புஸ்தகத்தை இன்றைக்கி கூட படிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேல்குலேஷன்ஸோட என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காரு. அவர் பேசக்கூடிய இங்கிலீஷ் வந்து டிக்ஷனரி வச்சு கேட்க வேண்டியமாக இருக்கும். அவ்வளோ இங்கிலீஷ் என்ன பேசுவார், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசுவார். கல்கட்டாவுக்கு போய் என்ன பண்ணுவார், பெரிய பெரிய கோயில் கட்டுவார், மார்பிள் கோயிலெலாம் கட்டுவார். அவர் அப்படி இருந்தார். குரு இப்படி இருக்கார், சிஷ்யன் எப்படி இருக்கார், 2 பேர் எப்படி இருக்காங்க, கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, உங்கள் குரு என்னமோ இப்படி ரொம்ப எளிமையாக இருக்கார், நீங்கள் என்னமோ இப்படி ரொம்ப பாஷாக இருக்கீங்க, என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், உண்மையில் எங்கள் 2 பேருக்கு என்ன கிடையாது, வித்தியாசமே கிடையாது.
அவரும் இதே விஷயத்தை யோசிக்கிறாரு, நானும் இதே விஷயத்தை யோசிக்கிறேன். நானும் என்ன பண்ணுறேன், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண தான் யோசிக்கிறேன். அவர் என்ன தான் பண்ணுறாரு, கிருஷ்ணருக்கு சேவை பண்ண தான் யோசிக்கிறார். அவருடைய நிலை வேற, என்னுடைய நிலை வேற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர் சொல்லுவார். ஸோ அதான் கிருஷ்ணருக்கு சொல்கிறாரு, ஆத்மாவை உணர்தல் அப்படிங்கிற விஷயம் ஒன்று தான். ஆனால் அதற்கான தகுதிகள் இருக்கணும் இல்லையா, அதிகாரிகள் இருக்கணும் இல்லையா. இந்த அதிகாரி வேற, இந்த அதிகாரி வேற அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இங்கே சொல்கிறாரு, லோகேஸ்மின் த்விதானிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். ரெண்டு பேருமே யோகிகள் தான். என்ன யோகிகள்? ரெண்டு பேருக்குமே இஷ்டம் என்னதான், குறிக்கோள் என்னதான், ஆத்மாவை உணரணும் அப்படின்ற குறிக்கோள் தான். ஒருத்தர் ஞானத்தினால என்னை என்னுடைய இந்த ஆத்மாவை இணைஞ்சிடுறாரு, ஒருத்தர் கர்மத்தினால என்ன பண்ணுறாரு, இந்த ஆத்மாவை இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் என்ன பண்ணாது, நீ குழப்பிக்காத அர்ஜுனா. யார் ஒருத்தன் இந்த உலகத்தில் பற்றுதலே இல்லாமல் இருக்கான், அவன் என்ன பண்ணலாம், நேரடியாக ஞான யோகத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் மக்கள் எப்படி தான் இருக்காங்க, பற்றுதலோடு தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ண, அவனுக்கு வேற வழிமுறை சொல்லி கொடுக்கணும் இல்லையா. இதுதான் வழி, நீ சந்நியாசம் எடுத்தாதான் மோட்சம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டா நிறைய பேர் பயந்து போயிடுவாங்க. ஐயோ சந்நியாசம் எடுத்தாதான், தேவையில்லைப்பா, நீ எப்படி இருக்கியோ அங்கே இருந்தே நீ என்ன பண்ணலாம், என்னை அடைய முடியும் அப்படிங்கிறதான் கிருஷ்ணா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான வழிமுறை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை படித்தா தெரியும். ரெண்டுமே ஒரே வேர்டு தான் எழுதணும், ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேர்டு தான், ஆத்ம சாட்சா்காரம் தான், ஆத்மாவை உணர்தல் தான் ரெண்டுக்குமே அர்த்தம். ரெண்டுக்குமே கோல் அதுதான். நாம் செயல்பாடுகளை செஞ்சாலும் ஆத்மா உணர்வதற்காக, நாம் செயல்பாடுகளை செய்யாமல் உட்காந்துருந்தாலும் ஆத்மா உணர்வதற்காக. ஒரு கர்மயோகி ரொம்ப கஷ்டப்பட்டு செயலை செய்யற எதுக்காக, ஆத்மா உணர்வதற்காக. ஒரு ரிஷி என்ன பண்ற, ஒரு ஞான யோகி கண்ணை உட்காந்து தியானம் பண்ணிக்கிறது எதுக்காக, ஆத்மா உணர்வதற்காக. அவனுக்கு தகுதி அது, இவனுக்கு தகுதி இது, அவ்வளவுதான். அப்ப ஏன் சார் இதை பண்றான், கோல் ஒண்ணுதான், கோல் ஒண்ணுதான். ஆமா, கோல் ஒண்ணுதான், கோல் ஒண்ணுதான். செயல்பாடுகள் என்ன பண்றோம், ரெண்டு விதமா செயல்பாடுகள், ரெண்டு வழிமுறைகள்லாம் போறோம். கோல் ஒண்ணுதான், எதுவாக இருந்தாலும் கோல் ஒண்ணுதான். என்னது பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றாரு, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ந கர்மணாமனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே ந சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. Translation: without performance of prescribed karmas, a person cannot attain non-action of the senses. By renunciation of activities, he cannot attain liberation either. So Krishna என்ன சொல்றாரு, ந கர்மணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே. நீ செயலை விடுறதுனால மட்டும் என்ன பண்ண முடியாது, மோட்சத்தை போயிட முடியாதுப்பா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன், எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன், எனக்கு எல்லாத்தையும் பற்றுதலை விட்டு போயிடுறேன், மோட்சம் போயிடுவியா என்ன, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டார். நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமஜிகத்ததி அப்படின்னு சொல்கிறார். நீ செயல்பாடுகளை செய்யாமல் செயல்பாடுகளை துறக்க முடியாது, செயல்பாடுகளை துறந்தா மட்டும் நீ மோட்சத்துக்கு போக முடியாது. கிருஷ்ணர் ஞானம் பண்டிதர் இல்லையா, இந்த அளவுக்காவது கன்ஃபியூஸ்டாக பேசும். அவர் கன்ஃபியூஸ்டாக பேசலை, நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல அப்படின்னு அர்த்தம். ஒரு 12th போய் உட்காந்துக்கிட்டு, எல்கேஜி பையன் போய் 12th உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது போல தான். அதெல்லாம் என்ன பண்ண, நம்ம இதெல்லாம் பகவத்கீதைலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மகாபாரதம் படிக்கணும், அதுக்கப்புறம் ராமாயணம் படிக்கணும், அதுக்கப்புறம் பகவத்கீதைக்கு வரணும். நம்ம என்ன பண்ண, நேராக பகவத்கீதை கிளாஸ் உட்காந்துக்கிட்டோம். பகவத்கீதை சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க, பகவத்கீதையே காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அது எப்படி சிம்பிளாக சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன கிடையாது, பகவத்கீதை பேரில் வேறு ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கலாம். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறேன், அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்துக்கும் பகவத்கீதைக்கும் சம்மந்தமே இருக்காது. புதுசாக அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன அது எது நடந்ததோ நன்றாக நடந்தது போல் இவங்க ஒரு புதுசாக பகவத்கீதை சாரம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும்னு தெரியல. ஒரு சாதாரண சப்ஜெக்டை படிக்கிறதுக்கே 3 வருஷம் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறா, 10 வருஷம் படிக்கிறவங்களாம் பிஹெச்டி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ பகவத்கீதை அப்படின்ற இவ்வளவு கனமான ஒரு நாலேஜை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? சிம்பிளாக இருந்தால் அது பகவத்கீதையே
இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. E = mc². சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க, அவ்வளோ சொல்ல முடியும் உனக்கு. E = mc². இதை வேணால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? 3 பக்கத்து 4 பக்கத்து போயிட்டே இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? E = mc², E = mc² அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க. எனக்கும் E = mc² தெரியும், அதுக்கு அர்த்தம் என்ன அது தெரியாது. எனக்கு இது மட்டும் தெரியும் இல்லையா? அந்தளவுக்கு தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. சரி, இதனால் உங்களுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஏன் தெரியுமா தேவை? இந்தளவு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அடுத்தது ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் சொல்லுவார் இல்லையா? அப்போ நம்ம உடனே எடுத்துப்போம். நேராக உடனடியாக சுலபமான விஷயம் சொன்னால் என்ன பண்ணுவோம்? இவ்வளோ தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அது மேலே சப்பு சப்புன்னு போயிடும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்? அப்பான்னு வாங்கிப்பான். வெறும் தண்ணியை கொடுத்தா என்ன பண்ணுவான்? இதை தண்ணியாக நினைப்பான். அவனை வெயிலில் சுத்த விட்டு நல்லா இல்லையா, நல்லா தாகத்தை எடுத்து விட்டு அப்புறம் தண்ணி கொடுத்தா கபகபகவன்னு குடிச்சிருவான். அதுபோல் கிருஷ்ணர் என்ன பண்ண போகிறாருன்னா, நமக்கு பக்தி தான் சொல்லிக் கொடுக்கணும். நேரடியாக பக்தி சொல்லியிருக்கலாம், சொல்ல மாட்டார். சுற்றி வளைச்சி அடித்து ஐயோப்பா இதெல்லாம் முடியாது நம்மளால் அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ணுவார். இப்போ வா வலிக்குங்க, வா என்ன பண்ணு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, என்னுடைய மந்திரத்தை சொல்லு, எனக்கு பூஜை பண்ணு, என்னுடைய பக்தனாம அப்பா கிருஷ்ணா நல்ல என் வயிற்றில் பாலை வார்த்தை, இது ரொம்ப ஈஸியான விஷயம், இதை நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படி என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணர் அப்படி கொண்டு போவார் நம்மளுக்கு. ஸோ அதிகமாக சொல்கிறாரு. சரி, என்ன பார்க்கலாம், கமெண்ட்ரி பார்க்கலாம். One with an impure heart should perform prescribed activities for purification of the heart. This is explained in 13 verses. இதுக்கப்புறம் வரக்கூடிய 13 விஷயங்கள், 13 ஸ்லோகங்கள் இதை பற்றி தான் பேசப்போகுது. அது யார் ஒருவனுடைய இதயமானது இன்னும் தூய்மை அடையலையோ அவன் என்ன பண்ணணும்? தூய்மை அடைவதற்காக அவனுடைய கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். A person with impure heart cannot attain steadiness in jnana or detachment from action in the form of stopping the actions of all the senses, naishkarmyam, without performing prescribed actions, anarambhan, as part of cultivation of knowledge, and he also does not attain liberation, siddhim, simply by renouncing those actions. Tam edam vedanu vachanena brahmana vividashanti yajnena dhanena tapasa nashakena. Brahmanas seek to know the Lord by study of Vedas, by sacrifice, by charity, by austerity, by fasting. பிருகதாரண்யக உபனிஷத். சரி, இதுலேருந்து அடுத்த 13 ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் ஏன் கர்மத்தை செய் கர்மத்தை செய் கர்மத்தை மறுபடியும் சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கான்? நேரடியாக அர்ஜுனன் கிட்ட ஞான யோகத்தையே சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆத்மாவை உணர்ந்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆத்மாவை உணர்ந்தால் என்ன பண்ண தேவையில்லை? சண்டையை போட தேவையில்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு சண்டையும் தேவையில்லை, ஆத்மாவிற்கு இந்த உடம்பும் தேவையில்லை, ஆத்மாவுக்கு எதுவும் தேவையில்லை, ராஜ்யமும் தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் கிருஷ்ணர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அவனை சண்டை போடு உன்னுடைய கடமையை செய்யிட்டு ஏன் கிருஷ்ணர் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னா, சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என்னது? ஆத்மாவை ஒருவன் உணர்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, தூய்மையான இதயமும் வேணும், தூய்மையான புத்தியும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த தூய்மையான புத்தி இல்லைன்னா என்ன ஆகும்? மறுபடியும் நம்ம உடல் அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடும். புரிஞ்சுக்கிட்டோம், நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்ன பண்ண முடியல, என்னால் அதை உணர முடியல, செயல்படுத்த முடியல. என்ன காரணம்? ஏன்னா என்னோட புத்தி ஃபுல்லாக என்ன இருக்குது? மற்ற அழுக்குகள் நிறைஞ்சிருக்கு. அந்த அழுக்குகள் நிறைஞ்சிருக்கனால என்னால் என்ன பண்ண முடியல? ஆத்மாவை உணர முடியல. புரிஞ்சுக்கிட்டாலும் என்னால் உணர முடியல. அப்போ என்ன பண்ணும்? முதல்ல ஒருத்தனுடைய இதயத்தை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் அங்கே சொல்கிறாரு, ந கர்மணாம் அனாரம்பாம் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே. Without performance of prescribed karmas, a person cannot attain non-action of the senses. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். non-action of the senses. ஒருவன் புலன்களை எப்போ அடக்க முடியும் அப்படின்னா, அந்த புலன்களை நீங்கள் தூய்மைப்படுத்தினா மட்டும்தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். புலன் அடக்கம் அப்படின்னா என்னது அப்படின்னா, புலன்களை அடக்கி வைக்கிறது கிடையாது. அந்த புலனை என்ன பண்ணுமா? தூய்மைப்படுத்தணும். கிருஷ்ணர் அதான் மறுபடியும் சொன்னார். போன அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்னார், புலன்களை அடக்குவதற்கு ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தார். என்ன வழிமுறை சொன்னார்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு வார்த்தை சொன்னார். நான் அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் 61 ஸ்லோகத்தில் 2:61. அந்த வேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் 2:61 எடுத்து பாருங்க. பகவத்கீதை படிக்கணும்னா பகவத்கீதை படிக்கணும். 61 ஸ்லோகம். வெரி குட். மத் பரஹ, இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? நீ ஆத்மாவை உணரணும் அப்படின்னா புலன்களை அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். புலன்கள் அடங்கி போச்சுன்னா ஆத்மாவை என்ன பண்ணலாம்? உணர்ந்தல்லாம். எது சார் முன்னாடி வரும் இல்லையா?
ஆத்மாவை அடக்குனா புலன்களை ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டா புலன் அடக்கம் வருமா? இல்லை புலன்களை அடக்குனா ஆத்மாவை புரிஞ்சுக்கலாமா? இதை பார்த்தா அது வருது, அதில் இருந்து இது வருது இல்லையா? கல்யாணம் பண்ணால் பைத்தியம் குறையுமா? இல்லை பைத்தியம் தெரிஞ்சால் கல்யாணம் ஆகுமா அப்படின்றது குறை. அப்போ தான் கிருஷ்ணர் சொன்னார், இல்லைப்பா அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்லிட்டார், இல்லைப்பா நீ புலன்களை அடக்கினா தான் என்ன பண்ண முடியும், உன்னால் ஆத்மாவை உணர முடியும். சரி, புலன்களை எப்படி அடக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மத் பரஹா, அந்த புலன்களை என்ன பண்ணு, ஏன் மேலே நிலைப்படுத்து. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணார், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி எலிமெண்ட் என்ன பண்ணுறாரு, ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ இங்கே அதான் சொல்லிட்டாரு, இந்த புலன்களை நீ எனக்காக உபயோகப்படுத்தலை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, உன்னால் இந்த புலன்களை அடக்கவே முடியாது. புலன்களை அடக்கினாதான் உன்னுடைய புலன்கள் தூய்மை அடையும். எப்போ புலன்கள் தூய்மை அடையுதோ அப்போ நீ ஞானத்துக்கு வர முடியும். அதனால் நான் வேறு வேறு வழிமுறையை சொல்லப்பா, ஒரே வழிமுறை தான், வேறு வேறு ஸ்டேஜை சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ். 10 படிக்கட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு வழிக்காக கொண்டு போய் நம்மளை விட போகுது? கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு படிக்கட்டும் நம்ம எதுக்கு ஏறி போய் என்ன பண்ண, எங்கே போக போகிறோம், ஒரே இலக்கை தான் அடைய போகிறோம். அதனால் கிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்கட்டாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. என்ன பண்ண போகிறார் கிருஷ்ணர், அடுத்தது படிக்கட்டுகளை பற்றி தான் பேச போகிறார். இந்த ஞானத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை நான் எப்படி அடைய போகிறேன் அப்படிங்கிற படிக்கட்டுகள் தான் என்ன பண்ணுறாரு அடுத்தது பேச போகிறார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்த கர்ம கிருத் காரியதே ஹவச கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணை. அர்ஜுனுடைய எண்ணம் என்ன, போரை விட்டு ஓடி போயிடணும், போரை விட்டு ஓடி போயிடணும், போரை விட்டு ஓடி போயிடணும்னு நினச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, நீ போரை விட்டு ஓடிப்போ, சன்னியாசமே எடுத்துக்கோ, மோட்சம் அடைய முடியாது. அதான் அடுத்த முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னார், ந சன்னியாசனாதேவ சித்தியம் சமதி கச்சதி. வெறும் சன்னியாசம் எடுத்துனா மட்டும் என்ன பண்ண முடியாது, அதனால சித்தியெல்லாம் அடைய முடியாதுப்பா. ஏன் அடைய முடியாது கிருஷ்ணா அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருமே வேலை செய்யாமல் இருக்க முடியாதுப்பா. அது யார், சன்னியாசியாகவே இருந்தாலும் இந்த உலகத்தில் என்ன பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். சன்னியாசிகள் சும்மா இருக்காங்களா என்ன, அவங்க காலையில் எந்திரிச்சது நைட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, நம்மளை விட ரொம்ப வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆன்மீகம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு கம்முன்னு உட்காந்துட்டே இருந்து பிரசாதம் சாப்பிட்டு பஜனை பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம் நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது, வேலை செஞ்சே ஆகணும். ஆன்மீகம் வந்துட்டுன்னா பௌதிகத்தை விட அதிக வேலை செய்யணும். கிருஷ்ணர் அப்படி தான் ஓட்டுறாரு. ஆனால் மக்கள் நீ புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பௌதிகத்துலேருந்து ஆன்மீகம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன், இனிமேல் ஆன்மீகம் வந்துட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு ஆசிரமம் கிடச்சிருச்சு, ஒரு ரூம் கிடச்சிருச்சு, சாப்பிட்டோம் சௌரியமாக என்ன பண்ணுறோம், உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், ஏதோ சின்னதாக ஒரு சேவை பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப தப்பான எண்ணம். கோயில் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, அது வால்மார்ட்டா, தலால் ஸ்ட்ரீட்டா, தலால் ஸ்ட்ரீட் வால்மார்ட் எப்படி பிஸியாக இருக்குமோ அதை விட பிஸியாக இருக்கணும். ஆனால் கோயிலாக இன்றைக்கி எப்படி இருக்குது, ஓட்டுற அளவுக்கு காற்று வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் கோயிலே கிடையாது. அன்றைக்கி கோயிலாம் பெருசு பெருசாக ஏன் தெரியுமா கட்டி வச்சாங்க, ஏன்னா மக்கள் அவ்வளோ வந்துட்டு இருந்தாங்க. மீனாட்சி கோயிலையே அவ்வளோ பெருசு கட்டி வச்சுருந்தா, ஏன்னா மதுரையில் இருக்கவங்க எல்லாரும் மீனாட்சிகள் போவாங்க, இடம் வேணும் இல்லையா, பெரிய இடம் வேணும், அதனால் அவ்வளோ பெரிய மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. அழகர் கோயிலையே அவ்வளோ பெருசாக ஓப்பனாக கட்டி வச்சுருக்காங்க, ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் கிரிக்கெட் கிரவுண்டாக அது விளாட்றதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி சிதம்பரத்தில் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க, மக்கள் வராங்க இல்லையா, அது வேறு விஷயம். கோயில் என்றைக்கும் எப்படி இருக்கணும், ரொம்ப பிஸி பிளேஸாகவே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், கோயில் இருக்கவங்க எப்படி இருக்கணும், என்றைக்குமே பிஸியாகவே வச்சுருக்கணும், என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு உற்சவம் நடந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது கீர்த்தனை நடந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகே நமக்கு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜென்மாஷ்டமி, அடுத்த பெரிய ஃபங்க்ஷன் அப்படி அதை விட கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கௌரவ பூர்ணிமா, அதை விட சின்ன ஃபங்க்ஷன் ஒரு சிலது இருக்குது, ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, கீதா ஜெயந்தி இதெல்லாம் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் என்ன இல்லை, நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். அப்படி இருக்கவே கூடாது. ஆஃபீஸில் நம்ம எப்படியாவது அப்படி இருப்போம், கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறோம், தினசரி இன்க்ரீஸ் பண்ண தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், பிளான் பண்ணுறோம், உட்காந்து பிளான் பண்ணுறோம். ஓகே இந்த வருஷம் நம்ம இந்த அளவுக்கு டார்கெட் வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணு, எப்பயும் பிஸியாக வச்சுட்டு இருக்கோம், மக்களை பிஸியாக வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மீகத்தை வந்தால் என்ன ஆயிடுறோம், எல்லாமே ரொம்ப சுமபரித்தனை ஆகிடுறோம், இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்படி இருந்தால் நாங்கள் போக முடியாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாகியாது. இந்த உலகத்தில் வாழணுமா பொருள் சம்பாதிங்க, அந்த உலகத்துக்கு போகணுமா அந்த பொருளை சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே நம்ம சேர்ந்து என்ன பண்ணணும், சம்பாதிக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ பகவத்கீதை 18 days கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆன்லைனில் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 1200 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க.
அதில் 300 பேர் வராங்க. பெரிய விஷயம்தான். ஏன்னா எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணனா 10% தான் வருவாங்க. 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 100 பேர் வர்றதே பெரிய விஷயம். ஆனால் இதில் என்னமோ தெரில 300 பேர் வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ண நம்ம நிறையா புது ஆட்கள் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். இது நம்ம கண்டினியூஸாக கூட பண்ணலாம். மதுரையில் இருக்கவங்களும் என்ன பண்ண நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இனிமேல் கோயிலுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன பெரிய ஃபெஸ்டிவல் வருது தெரியுமா? கீதா ஜெயந்தி இல்லையா? ஸோ எப்போ வருது? அது டிசம்பர் 11 வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஆலோசனை பண்ணலாம். இந்த நம்ம டீம் இருக்குல்ல, இந்த சனிக்கிழமை டீம் இருக்குல்ல, இந்த சனிக்கிழமை டீம் என்ன பண்ணுறதுன்னா சனிக்கிழமை மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. மற்ற நாள் எல்லாமே ஸ்லீப்பர் செல் மாதிரி மாறிடும். எல்லாரும் அவங்கவுங்க போய் அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு இருக்கும். மறுபடியும் சனிக்கிழமை மட்டும் எல்லாரும் வந்து ஒன்று போடுறோம். மறுபடியும் எல்லாம் அவங்கவுங்க போய் இடத்துல தூங்காங்க. நம்ம அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த சனிக்கிழமை பேட்ச் எல்லாருமே சேர்ந்து நாம் கீதா ஜெயந்தியை எப்படி பப்ளிக்கு கொண்டு போகிறது, எப்படி இதை நம்ம பப்ளிக் ஃபெஸ்டிவலாக மாற்றுறதுன்னு யோசனை பண்ணலாம். ஒரு பெரிய மண்டபத்திலே கூட என்ன பண்ணலாம், கீதா ஜெயந்தி அப்படின்னு ஒரு பெரிய போஸ்டரையோ இல்லை பெரிய பேனரையோ எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சு எல்லாரையும் வர வச்சு என்ன பண்ணலாம், அன்றைக்கி பகவத்கீதையை பற்றி சொல்லிக் கொடுத்து பகவத்கீதை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்து அன்றைக்கி பகவத்கீதை கோர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், எல்லாரும் என்ரோல் பண்ண வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஹிந்துயிசம் அப்படின்னா என்ன பண்ணும், கொஞ்சம் நம்மளும் என்ன பண்ணணும், கொஞ்சம் முழிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. சனாதன தர்மம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த பகவத்கீதை என்ன பண்ணணும், இப்போ நம்ம பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும். கீதா ஜெயந்தியை காட்டிலும் எந்த ஜெயந்தி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கு இது கிருஷ்ண ஜெயந்தியை காட்டிலும் கீதா ஜெயந்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருஷ்ணர் வந்துட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம கூட இருக்கிறது என்னதான், கீதை தான். கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கிறது, கிருஷ்ணன் நம்ம கூட எதில் தான் இருக்காரு, பகவத்கீதை தான் இருக்காரு. மக்களுக்கு கிருஷ்ணர் கொடுக்க வந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னதான், பகவத்கீதை தான். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்தோடைய நோக்கம் என்னதான், பகவத்கீதை கொடுக்கறதுக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. அவர் கம்சனை கொல்லலாம், ராட்சசனை கொல்லலாம், வெண்ணை திருடலாம், மலையை தூக்கலாம், நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு தொடர்புனா அது என்னதான், பகவத்கீதை மட்டும்தான். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு செஞ்ச பெரிய ஒரு சமுதாய சேவை அப்படின்னா அது என்னதான், பகவத்கீதை தான். இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் என்னதான், இந்த பகவத்கீதை தான். சமுதாயத்தில் எல்லாரும் தேடக்கூடிய விஷயம் என்னதான், பகவத்கீதை தான். மார்க்கெட் இருக்குது, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கு நம்மக்கிட்ட இருக்குது, எப்போ விற்க போகிறோம்? பிஸ்னஸ் மேனாக அதெல்லாம் பண்ணும், மார்க்கெட்டை பார்க்குறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரெண்டும் என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதையே நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ என்ன பண்ணணும், இந்த கீதா ஜெயந்தியை ஆலோசனை பண்ணுங்கள். எப்படி